ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படிங்கிற 3 கதைகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட கதை. இந்த கதையோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 பெண்களை மையப்படுத்தி 3 வித்தியாசமான வாழ்க்கை சூழலில் பொதுவான பிரச்சனையை பற்றி இந்த படம் சொல்லுது. இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே மன நிம்மதி. வாங்க ஃபஸ்ட்டு கதையை என்னன்னு பார்க்கலாம். முதலாவது கதையில் பயங்கரமான வெயிலில் புருஷன் ஒருத்தன் முன்னாடி ரொம்ப சம்மந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கான். அவனை பின்தொடர்ந்து அவளுடைய மனைவி வரா. வெளியே எங்கேயோ போயிட்டு அவளுடைய பையும் நிறைய நனைஞ்சிருக்கு. கையில் கை குழந்தையோட இந்த வேகாத வெயிலில் செருப்பு கூட போடாமல் வந்துக்கிட்டு இருக்கா. அவன் செருப்பு போட்டிருந்தாலும் முன்னாடி வேகமாக போய் வண்டியிலையும் ஏறிறான். வண்டியில் ஏறின அவன் இன்னும் வந்து ஏறலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரொம்ப கடிஞ்சுக்கிறான். ரோடுன்னு கூட பார்க்காம பயங்கரமாக திட்டுறான். திரும்பி வந்து குழந்தைய கூட கையிலேயே வச்சுக்கிட்டு சாவியை கஷ்டப்பட்டு பேக்குள்ளேருந்து தேடி எடுக்கிறா. அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். கதவை திறந்த உடனே நேராக வீட்டுக்குள்ளேயும் போயிடுறான். பையன் 2 கையிலையும் தாவிட்டு குழந்தைய தூக்கிட்டு ராத்திரி வந்து சமைச்சு அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான். அவன் சாப்பிடும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு மட்டும் முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைய தூங்க போடுறான். அடுத்து பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டு போய் அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். இந்த பொண்ணுடைய வேலைகளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு இருந்தது பாலும் கொட்டி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட காசெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு பால் வாங்கலான்னு. அவன்கிட்ட போயிட்டு காசு இல்லை, குழந்தைக்கு பால் வாங்கணும்னு சொல்லி கேட்குறான். அவன் கண்டுக்காமல் திருப்பி தூங்கிடுறான். குழந்தை ராத்திரியெல்லாம் பாலுக்காக அழுதுகிட்டே இருக்கிறனால இவளே போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு பாலும் கொடுக்குறா. அந்த குழந்தை பாலை குடிக்காமல் அழுதுகிட்டு இருக்கேன். இவன் எந்திரிச்சு அழுக எப்படியாவது அமுத்துன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் கூட அந்த குழந்தை அழுகனால எந்திரிச்சு வந்து அந்த மனைவியை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவள் அடி பொறுக்க முடியாமல் இன்னொரு தடவை மேலே கை வச்ச அப்படிங்கிற ஒரே வார்த்தை மட்டும்தான் சொல்லுவான். அப்போ அமைதியானவன் அடுத்த நாள் காலையிலையோ என்ன சொன்னாலும் பேசவே மாட்டேங்கிறான். இந்த பொண்ணும் பாவம் காலையிலேயே காஃபியை போட்டு வந்து கொடுத்து எழுப்புது. ஆனாலும் அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு கிளம்பி அவனுடைய வேலைக்கு போயிடுறான். இந்த பொண்ணு வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு சாயந்தரம் அவன் வந்ததுக்கப்புறம் போய் பேசலாம் அப்படின்ட்டு பேசலான்னு ட்ரை பண்ணுறான். அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கிடுறான். அவனுக்கு சமைச்சு போடுறதுக்காக 2 அப்பளத்தை பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட இருந்து இந்த பொண்ணு கடன் வாங்குது. ரொம்ப சங்கோச்சப்பட்டு வாங்கிட்டு நான் திருப்பி கொடுத்துறேன் பாட்டின்னு சொல்லுது. நீ கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும்டி, முதல்ல போய் சமைச்சு போடுன்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் சாப்பாட்டு கூட இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுறான். இந்த பொண்ணு இவத்தை பார்த்தே வெறுத்து போயிடுது. அவன் தூங்காமல் கூட ராத்திரி அமைதியாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். அடுத்த நாள் பொறுத்து பார்த்து மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் தெரிய மாட்டேன், உங்களை எதிர்த்து பேசுனது தப்பு தானே இந்த பொண்ணு காலில் விழுகாத குறையா கெஞ்சி கேட்குது. அவன் எப்படியாவது பேசி சமாளிச்சிடலான்னு நினைக்கிறான். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட இவக்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவன் எதுவுமே பேசாதனால இவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் என்ன வேணால் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் இல்லைன்ட்டு நான் கிளம்பி வேலைக்கு போகிறேன்ட்டு வேலைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் அவள் வெயிட் பண்ணி பார்த்தும் கூட அவன் வரவே இல்லை. எத்தனை நாள் வெயிட் பண்ண முடியும்? அவளும் பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு ஒரு அப்பளக்கடைக்கு வேலைக்கு போகிறா. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவளுடைய புருஷனை கண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் அவன் கிடைச்ச பாடு இல்லை. அந்த கை குழந்தை வளர்ந்து பெருசே ஆயிடுச்சு. ஆனாலும் இவ தன்னம்பிக்கையை விடாமல் தைரியமாக ஒரு தனி ஆளாக நின்று அப்பளக்கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே அதில் வர வருமானத்தில் அவள் குழந்தையும் சிறப்பாக வளர்க்குறா. அவன் உட்காந்துருந்தான் இல்லையா சேரு, அதில் நிம்மதியாக சந்தோஷமாக உட்கார்றா. இப்போ தான் டைட்டில் போடுறாங்க. இது பேர் சரஸ்வதி. இப்போ இதோட தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்னொரு கதையை பார்க்க போகிறோம். இங்கே அடுத்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க பேர் தேவகி. அது வந்துட்டு நம்ம பார்வதி நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சீரீஸ். இவங்க எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அதாவது பார்வதி வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு வந்துட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்குது. இவனுடைய அண்ணன் மனைவி, தம்பி மனைவி, அப்பா அம்மான்னு ஒரு குடும்பமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கும் போது பார்வதி அவளுடைய கணவனை பார்த்து, இந்த பெண்களுக்கு மட்டும் கால் வலிக்காதா, ஏன் எல்லா ஃபோட்டோலையும் பெண்களே நிற்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுவும் சிரிச்சுட்டே கடந்து போயிடுவாங்க. ஒரு நாள் இவனுடைய ஓரங்கத்தியோட மகன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து தேவகியோட ரூமை தட்டி பார்த்துட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். தேவகி ஒரு டைரி எழுதிட்டு இருப்பாங்க. அந்த டைரியை யாரோ கதவு தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பீரோக்குள்ளே வச்சு பூட்டி அதோடைய சாவியை மறைச்சி வச்சுருவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பையன் ஓரமாக நின்று ஜன்னலில் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா பெண்களும் இருக்காங்க, தேவகி மட்டும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த பையன் தேவகியை பற்றின ஒரு சீக்ரெட் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். உடனே எல்லாருமே அங்கே இருக்க பெண்கள் எல்லாமே ஆர்வமாக என்ன சீக்ரெட் அது என்கிட்ட சொல்லி
என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாமல் அவங்க ஒரு டைரி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாமியார் வந்துட்டு விடுடா இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்ததாக கீழே வந்து பார்க்கும்போது தேவகி ரூமில் தேவகியோட ஓரங்கத்தி வந்து ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து என்னம்மா தேடுறேன்னு கேட்கும்போது ஏதோ டைரி எழுதுறான்னு சொன்னேன்ல அதை தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சும்மா இருக்காமல் எல்லாருக்கிட்டையும் அந்த டைரி மேட்டரை பற்றி வற்றி வைக்கிறாங்க. அதில் நம்மளை பற்றி தான் ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது அந்த வீட்டு பெரியவர் வரைக்கும் போகுது. அந்த வீட்டு பெரியவர் தேவகியோட புருஷனை கூப்பிட்டு உன் மனைவி ஏதோ டைரி எழுதுறா, இதெல்லாம் என்ன புது பழக்கமாக இருக்குது, நம்மளை பற்றி தான் ஏதோ தப்பாக எழுதியிருப்பான்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த டைரி எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்லு, அதை நாங்கள் படித்து பார்க்குறோம், தப்பாக இல்லைன்னா வச்சுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. தேவகி வேலை விட்டு வந்த உடனே எல்லாரும் சுற்றி நின்று கேட்குறாங்க. தேவகி அது என்னோடய பர்சனல், அதையே நான் அவங்கக்கிட்ட சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒரே திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. உடனே அவன் ரூம்குள்ளே போயிட்டு அந்த டைரியை பிடுங்கிட்டு வந்து முதல் 2 வரியை மட்டும் படிக்கிறா. தேவகி உடனே வேகமாக வந்து அந்த டைரியை பிடுங்கிட்டு ரூமுக்கே ஓடிடுறா. அவளுடைய கணவனும் அப்படி என்ன எனக்கு தெரியாத சீக்ரெட் நீ ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தேவகி அந்த டைரியை ஒவ்வொரு பீசஸாக கிழித்து எல்லாரும் முன்னாடி வச்சு எரிச்சிட்றா. எரிச்சதை எல்லாரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க. அதில் அவள் பெருசாக எதுவும் எழுதியிருக்க மாட்டா. அதோடைய முதல் 2 வரிகள் பார்த்திங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்த பெண்களை இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு அந்த உடை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு போடணும்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை தான் அவள் எழுதியிருக்கா. நைட்டு போய் பார்த்தா தேவகி அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு பொண்ணுனால் தானாக ஒரு டைரி கூட எழுதிக்க முடியாத அளவுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குன்றது அந்த கதை வழியாக நமக்கு புரியுது. அடுத்த நாள் பார்த்தா அவள் ரோட்டு கடையில் நின்று டீ குடிக்கிறா. இத்தனை நாள் பறிப்போன சுதந்திரம் மொத்தமாக கிடைச்ச மாதிரி அவளுடைய பார்வையில் அவரோ ஒரு தெளிவு இருக்குது. இப்போ தான் இந்த படத்துக்கான டைட்டில் கார்டு போடுறாங்க. இந்த படத்தோடைய பேர் தேவகி. இப்போ தான் கதையுடைய 3வது பாகத்துக்கு வரோம். இதுதான் சிவரஞ்சினி. இவங்கள பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இவங்க ஒரு அத்லட்டுன்னு. ரொம்ப சிறப்பாக ஓடுறாங்க, ரொம்ப திறமையான பொண்ணுன்னு பார்த்தோன்னே நமக்கு புலப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு அத்லட் ஆகணுங்கிறது அதோட கனவு. அடுத்ததாகவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட பரிசுகளும் குவிகிற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. கட் பண்ணால் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அவளுடைய பந்தியில் உட்காந்து சாப்பிட போகிறா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் இருக்கா. மாமியார் வந்துட்டு நம்ம வீட்டில் சமையலெல்லாம் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு 1008 கண்டிஷன்ஸ் போடுறாங்க. எல்லாத்தையும் இந்த பொண்ணு அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ தான் சமைக்கணும், இந்த மாதிரி சமைச்சாதான் இவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த பொண்ணு பொறுமையாக கேட்டுக்கிறா. முடிச்சதுக்கப்புறமா அவள் காலேஜுக்கு போகிறா. காலேஜில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி டைமில் நான் வருவேன்னு சொல்லிட்டு போகிறா. அவன் கையிலேருந்து ஒரு லெட்டரும் வாங்கிக்கிறான். அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் கிட்ட கொடுக்குறா. ஸ்டாஃப் கிட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்டாஃப் வந்துட்டு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணது ஓகே தான், இப்போ குழந்தை வேணான்னு தானே சொன்னேன், கொஞ்சமாவது உனக்கு யோசிக்க முடியுதா, நீ ஒரு அத்லட்டாக போக வேண்டியவ அப்படின்னு சொன்னப்போ அந்த பொண்ணு இல்லை மேடம் இதுதான் என்னோட சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. உடனே அந்த மேடம் வேற ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிவரஞ்சனியோட பேரை ரிமூவ் பண்ணிடுங்க, அவள் தான் செலக்ட் ஆகிருக்கா, ஆனால் என்ன பண்ணுறது அவள் இப்போ கன்சீவாக இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அந்த ஸ்டாஃபு வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட பொறுமையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வழக்கத்தில் கல்யாணம் ஆனவுடனே அவன் தள்ளி போட்டால் அவனுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கெட்ட பேருன்றதுனால அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி அந்த மேம் சொல்கிறாங்க. அந்த மேமும் ரொம்ப வருத்தத்தோடு இதை கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா அவள் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறா. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு நிற மாசமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஸ்டாஃப் இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி கன்சீவாக இருக்காங்க. அவங்களும் நிற மாசமாக வந்து நிற்கிறாங்க. இந்த பொண்ணு பெரிய சலனமெல்லாம் இல்லாமல் அமைதியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில வருஷங்கள் கழித்து அவளுடைய வாழ்க்கையை காமிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த பொண்ணு ஹஸ்பண்டு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் சமையல் வேலையெல்லாம் செய்கிறாங்க. எல்லா சின்ன சின்ன வேலையும் இந்த பொண்ணு தான் செய்யுது. காலையிலேருந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் மாமியார் வேறு இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு 1008 குறை சொல்கிறாங்க. அப்புறம் நீ சமைக்காத, நான் சமைச்சே நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு நான் சமைச்சாதான் பிடிக்கும் அப்படிங்கிறா. குழந்தைக்கு பல்லு தேய்க்கிறதுலேருந்து ஆஃபீஸ்க்கு டிஃபன் கட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் இந்த சிவரஞ்சினி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஒரு விதமான சலிப்பே ஏற்பட்டு போகுது. ஒரு சின்ன வேலைன்னா கூட எல்லாரும் இவகிட்டே தான் வாங்குறாங்க. கண்ணாடி எடுத்துகிட்டு வா, மை எடுத்துகிட்டு வா, டப்பா எடுத்துகிட்டு வா, கவர் எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்த்து செய்கிறாங்க. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு கீழே போயிட்டு இஸ்திரி பண்ண துணியை கூட வாங்கிட்டு வர்றது இவங்க வேலையாக இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறமா ஃபார்மசிக்கு போகிறாங்க. அந்த ஃபார்மசியில் அந்த பாட்டிக்கான மருந்துகள் வாங்குறாங்க. வாங்கிட்டு திருப்பி வர்றாங்க. வர வழியில் ஒரு கிரவுண்டை பார்க்குறாங்க. அந்த கிரவுண்டில் பொண்ணுங்க எல்லாருமே அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடுத்த நாள் நான் கரூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய சொந்த ஊர், அந்த பொண்ணு படித்த ஊர். இப்போல்லாம் போகாது, நீ சண்டே போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
சிவரஞ்சினி மறுபடியும் சண்டே வந்து அவங்க காலேஜில் இருக்க ஸ்டாஃப் கிட்ட நான் வாங்கின பரிசுகள் கேடயத்தெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழைய ரூமில் போட்டு வச்சுருப்போம் போய் பாருங்கிறாங்க. அந்த பொண்ணு தேடி தேடி பார்க்குது. ஆனால் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகிட்டும் அவள் எல்லாத்துலேயும் தேடி பார்க்குறா. ஆனால் அவள் வாங்கின ஒரு ஷீடு கூட அவளுக்கு கிடைக்கல. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுருப்பாங்க அப்படின்னு சொன்னப்போ சொல்லியிருந்தா நான் கூட வாங்கியிருப்பேன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு நைட்டு மிட் நைட்டு தான் வரா. அவள் புருஷன் கூட வந்து கதவை திறந்து விட்டுட்டு எதுக்கு மேலே எதுவுமே பேசவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதே மாதிரி மிஷினாக ரொட்டீனாக அதே வேலையை தான் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கா. சமைக்கிறது, துவைக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறா. அப்போ பார்த்தா அவளோட டிஃபன் பாக்ஸ் வீட்டிலே விட்டுட்டு போயிட்டான்னு தெரியுது. டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே போய் பார்த்தா பஸ் அப்போ தான் அங்கேருந்து கிளம்பியிருக்கும். எப்படியாவது ஓடி போய் அந்த பஸ்ஸில் இருக்கவங்க கிட்ட இந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துடணுன்ட்டு அவளும் வேகமாக ஓடி போகிறா. ஒரு வழியாக சேஸ் பண்ணி அந்த பஸ்ஸையும் பிடிச்சிட்றா. அப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா குட்டி குழந்தைங்களும் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தவளை நினச்சி சந்தோஷமாக கைத்தட்டுறாங்க. இதுதான் சிவரஞ்சினிங்கிற டைட்டில் கார்டு வர இந்த 3வது கதை. இந்த 3 கதைகளுமே 3 வித்தியாசமான இயக்குனர்களால் எடுக்கப்பட்டது. இது 3யும் சேர்த்து ஒரே படமாக எடுத்திருக்காங்க. பெண்களுக்காக ஆண்கள் யோசித்து அழகாக எடுத்த படம் தான் இது.